ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் லைவ் பார்த்தேன். நீங்களும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் அந்த அன்வான்ட் டச் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு க்ளோஷரை சூப்பராக நச்சொன்று பாரு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதை திருப்பியுமே ஆரம்பித்தது அந்த இடியட் ஃப்ராட் மேல் சாவனிஸ்ட் இல்லை மக்கு சாம்பிராணி எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அவன் தான் திருப்பி ஆரம்பித்தான். ஏன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருப்பேன். பிஆர் பற்றின டாஸ்க் போகுது. இந்த சீசனில் யாருக்கு பிஆர் ஜாஸ்தி இருக்குது, அந்த பிஆர் இருக்கிறதுனால தான் அவங்க உள்ள கேமில் சர்வைவ் ஆகுறாங்க. மற்றபடி அவங்க கேமில் கான்டென்ட்லாம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அதை கிளியராக போட்டு அடித்தது பாரு தான். அவங்க கிளியராக வந்து கமருதீனுக்கு பிஆர் இருக்குது அப்படி. இதில் வந்து பிஆர் தனியாக ஃபேன்ஸ் தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாருக்கும் சேனல் இருக்குது, விக்ரமுக்கும் சேனல். இப்போ இந்த இதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் மேலேயும் சபரி மேலேயும் பர்டிகுலராக எனக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் வந்துச்சு இந்த விஷயத்தில். மேபி இது ஒரு பொண்ணுங்க விஷயம்னும் போது வெளியில் தப்பாக போகும் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் நம்மளுக்கான ஸ்கோப் இருக்குன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். எதுவாக வேணால் இருக்கட்டும். ஆனால் பாருக்கான ஸ்டாண்டை ஒட்டுமொத்த வீடும் சேர்ந்து எடுத்து அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டை எடுத்து கமருதீன் சைடில் இருந்த தப்பையும் இதில் அரோரா ப்ளே பண்ண எச்சத்தனமான கேமையும் எக்ஸ்போஸ் பண்ணதில் இதை வந்து லைவில் பார்த்த ஆடியன்ஸ்க்கு தெரியும். 1 hour லைவில் காட்டுவாங்கன்னு தெரியல. ஆனால் பாரு தப்பு இல்லை, பாரு கேரக்டரில் எந்த விஷமமும் இல்லை. பாரு அப்படிங்கிற ஒரு பொண்ணு பவர் பாரு மட்டும்தான். அவளுக்கான ஃபயர் மட்டும்தான் அவளுக்கான கேம்கான விஷயங்கள். மற்றபடி இந்த லவ் ட்ராப் அப்படிங்கிற விஷயம் அவள் நடுவில் கன்ஃபியூஸ் ஆனது தான் தப்பே தவிர, ஆனால் அந்த கன்ஃபியூஷனில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. அப்படி வந்த அப்படி கமருதீன் அதில் உருவாக்கின காம்ப்ளிகேஷன்ஸையும் அவள் ஒரு கிளாரிட்டியோடு கொடுத்து கிளியராக அதை வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்டுட்டா அந்த காம்ப்ளிகேஷன்ஸை. அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு லைவில் அந்த விஷயங்கள் நடந்துச்சு. செம்மையாக நடந்துச்சு. 1 hour எபிசோடில் எவ்வளோ காட்டுவாங்கன்னு தெரியாது. இப்போ என்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எந்த அளவுக்கு லைவ்ல பார்த்தவங்க கூட கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப பெரிய கான்வர்சேஷன்ஸ் மாற்றி கமருதீனுக்கும் பாருக்கும் நடந்தது. ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி, பிளாஸ்மா முன்னாடி அதை ஆரம்பித்தது அந்த இடியட் கமருதீன் தான் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் மோர் ஆர் லெஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா பிஆர் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது பாருக்கான சேனல் இருக்குது, விக்ரம். நான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் விக்ரம்னே சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எனக்கு நிஜமாகவே விக்ரமையும் சபரி எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தோணிடுச்சு. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இது சென்சிட்டிவான இஷ்யூ. அப்பார்ட் ஃப்ரம் த கேம் ஒரு பொண்ணோட கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம். அஃப்கோர்ஸ் கமருதீனுக்கான லைஃப் விஷயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல 2 பேருக்குமான ஒரு கிளாரிட்டி கிடைச்ச இடத்துல ஹவுஸ்மேட்ஸ் அந்த ரொம்ப தெளிவாக எடுத்தாங்க அந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லும் போது நான் விக்ரம்னே அட்ரஸ் பண்ணிடுறேன். விக்ரம்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஸோ விக்ரமுக்கு சேனல் இருக்குது, ஆஃப்கோர்ஸ் சுபிக்கு சேனல் இருக்குது, மீனவ சேனல் இருக்குது, சாண்ட்ராக்கு ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது, கமருதீனுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது ஃபாலோவர்ஸ் இருக்கிறதையும் ஃபேன்ஸ் இருக்கிறதையும் பிஆர் இருக்கிறதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் அவங்கவுங்க தனித்தனியாக சொன்னாங்க. இதில் சாண்ட்ரா பிரஜன் உள்ளே வரும்போதே திவ்யாக்கான, அதாவது சாண்ட்ரா பிரஜனுக்குமே பிஆர் வேணுமான்னு கேட்கும்போதும் இல்லை அதுக்கான விஷயங்கள் பேமெண்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்த அந்த பிஆர் டீம் கிட்ட இப்போ சாண்ட்ரா பிரஜன் வந்து இல்லை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணதும், ஆனால் உங்கள் கூடவே வைல்ட் கார்டு என்ட்ரியாக வர இன்னொருத்தவங்களுக்கும் நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது யாருன்னு அமித் கிட்ட வந்தப்போ நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு கேட்டப்போ அமித் இல்லைன்னு சொல்லிட்டார். அது அஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக திவ்யா தான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் இந்த இடத்துல திவ்யா பிஆர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உடச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல சுபிக்கான சேனல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சுபிக்கான ஃபேன்ஸ் இருக்குன்ற மாதிரி பாரு எல்லாருமே அந்த பிஆர் விஷயங்கள் பேசுகிற வரைக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக அவங்களுக்கு தோணுதான் சொன்னாங்க. நான் நினச்சேன் எல்லாரும் பாரு தான் போன சீசனில் அர்ச்சனாலாம் அட்டாக் பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அவங்கவுங்களுக்கு தோணுது அவங்கவுங்க டீசெண்டாக சொன்னாங்க. அதில் எந்த இதுவும் கிடையாது. அது டாஸ்க் வைஸ் கேம் வைஸ் தான் போச்சு. பர்சனலுக்குள்ளே போல, பர்சனல் வெஞ்சன்ஸாகவும் போல. இதை ஏதோ ஒரு இடத்துல திருப்பி அட்டாக் பண்ணணும் பாருவேன்னு பாரு மேலே இருந்த அந்த ஒரு வன்ம மோட்லேயே ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தாலும் கமருதீன் ஒருத்தன். அந்த அவன் என்ன பண்ணா, அவள் பாரு பேசும்போது, ஏன்னா கமருதீனை பாரு மட்டும் சொல்ல எல்லாருமே சொன்னான். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் வினோத்துக்கு இருக்க ஓட்ஸ், கமருதீனுக்கு வர ஓட்ஸ், திவ்யாவுக்கு வர ஓட்ஸே நம்மளுக்கு காட்டிகிட்டே தான் இருக்காங்க. ஒன்றுமே பண்ணல, எப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்வியஸாக சாண்ட்ராவும் வந்து கமருதீனுக்கான விஷயங்கள் இருக்குது இது மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கமருதீன் அஃபெக்ட் ஆகிறான். ஸோ இதில் பாருவும் வந்து அந்த விஷயங்களை பேசுகிறான் போது சாண்ட்ராவை அட்டாக் பண்ணணும், பாருவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு டேரெக்டாக எழுந்து வந்த கமருதீன் பாருவோட பர்சனல் அந்த அன்வான்ட் டச். ஸோ நான் இதில் அன்வான்ட் டச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக அவன் அட்ரஸ் பண்ணது பேட் டச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த வார்த்தையை சொல்ல. ஏன்னா ஆக்சுவலாக நடந்த விஷயங்கள் அன்வான்ட் டச்சுன்னு தான் அவள் சொன்னான். அவளுக்கு அந்த கேமில் அவள் ட்ராவல் பண்ணி வந்து அந்த கோத்ரூ பண்ண விஷயங்கள் அவள் சொன்னதை அவள் மறந்துட்டா. வெளியில
இருந்து வந்து பார்த்துட்டு வந்தவங்க யாராவது சொன்னால் மட்டும்தான் அன்வான்ட் டச்சுன்னு தான் சொல்லியிருக்கா, தப்பாக சொல்லலை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்தவங்க எல்லாம் அவன் மேலே வன்மத்தை தான் கொட்டினாங்கன்னும் போது அந்த விஷயத்தை யாருமே சொல்லலை. அவளுக்கான ஃபேவர் யாருமே பண்ணலை. இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெண்டாக அவளுக்கான ஷாலினின்னு அவள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், ஷாலினியே சம்திங் நான் நினைக்கிறேன். அது பாரு சுபியும் ஒரு ஃப்ரெண்டை சொல்வா, பாரும் ஒரு ஃப்ரெண்டை சொல்ல, எனக்கு யாரும் சரியாக ஞாபகம் இல்லை. இஃப் ஐ எம் ராங் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அவள் ஃப்ரெண்டாக யாராவது வந்திருந்தா, அதாவது அவள் ஏஜ் குரூப்பில் இருக்க யாராவது வந்திருந்தா, இல்லை அவங்க அண்ணனோ தம்பி யாரோ வந்திருந்தா, நீ அன்வான்ட் டச்சுன்னு தான் சொன்னா, நீ இப்படி சொல்லலை, இனிமேல் இந்த இஷ்யூ வந்தால் இதை இப்படி அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அப்படி யாருமே அவளுக்கான சப்போர்ட்டை வெளியிலேருந்து கொடுக்கல. அவளுக்கு ஏன் விஜயலட்சுமி கூட கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் யாருமே அவளுக்கு எல்லாமே எதிராக தான் வெளிலேருந்து வந்தவங்க பேசினாங்கன்னும் போது அந்த சப்போர்ட்டுக்கான விஷயங்களை யாருமே அவளுக்கு தெளிவுபடுத்தலைன்னு சொல்லும்போது அதை திருப்பி இவன் வந்து பேட் டச்சுன்னு சொல்லி அங்கே அட்ரஸ் பண்ணுறான். அப்போ வந்து இது பிஆர் டாஸ்க்குன்றதை மீறி திருப்பி கமருதீன் பாருக்கான அந்த அன்வான்ட் டச்சுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓவராக அவன் போய் அவளுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்க அப்பா விஷயத்தை திருப்பி இழுத்து, அவங்க ஃபேமிலி விஷயத்தை திருப்பி, இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிற பொண்ணு இவ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அன்வான்ட் பேட் டச்சுன்னு சொல்லி கேரக்டர் ஸ்பாயில் பண்ணுறான். வெளியே எனக்கு தப்பாக போகும் அப்படி இப்படின்னு திருப்பி அந்த பழைய விஷயங்களை கிளற ஆரம்பிக்கிறான். பாரு டென்ஷன் ஆகிறா, ப்ளஸ் அவள் ஃபேமிலியும் அவள் வலிக்கிறான். அப்படின்னும் போது அங்கே இருக்கவங்களும் எல்லாருமே ஸ்டாப் பண்ணுறாங்க. அவளை வினோத்துமே போய், வினோத் ஸ்ட்ராங்காக சொல்லலை, பண்ணுறது நீ பண்ணுறது தப்புடா, பண்ணாதடா, இது உன் லைஃப் இப்படி, அப்படிதான் ஒரு பொண்ணு லைஃப்பும் நீயும் சேர்ந்து தானடா பழகன்ற மாதிரி பலாருன்னு முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஃப்ரெண்டுக்கு சொல்லவே இல்லை. அதே ஆம்பளை தப்பு பண்ணால் ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணுற அதே வர்க்கமாக தான் வினோத் வந்து போய் நிற்கிறார். சரிடா இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து கமருதீனுக்கு எதிராக திரும்புறாங்கன்னு, ஆமாடா நீ பேசின தப்பு தாண்டா, சாரி கேள்றா, இப்படி பேசாதரா, அவங்க ஃபேமிலி இருக்காதரா, அந்த பொண்ணு மட்டும் பற்றி பேசுகிறா அப்படின்னு திட்டுற மாதிரி திட்டுறாரு. உடனே அடுத்த நிமிஷம் சரி ஃபேமிலி பற்றி பேசலாம், அவளை பற்றி பேசுகிறான், ஆனால் அவள் இப்படிலாம் பண்ணா அப்படின்னும் போது உடனே பாரு எழுந்து வந்து பக்கத்தில் நின்றுறா. அவன் பேசி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீ பேசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு எமோஷன்ஸ் வரும் தானே. ஒருத்தவங்க வந்து திருப்பி அதை கிளறதும் வேணான்னு சொல்லி அந்த விஷயங்களை பெருசாக்கும் போது அதை வந்து அவளுக்கான அந்த ஒரு எமோஷன் மூமெண்ட் இருக்கும் தானே, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வர எமோஷன்ஸ் தானே. அப்படின்னும் போது அவன் பேசிட்டோம், ஆனால் நான் எழுந்து நிற்கிறேன்னு பக்கத்தில் போய் நிற்கிறா. அவன் நிற்கிறத கூட குத்தம் சொல்கிறான் இவன் கமருதீன் வந்து, பாருங்க எப்படி வந்து நிற்கிறா, இப்படி தான் பண்ணுவான் அப்படி தான் பண்ணுவான். ஆமாம் சார் நீங்கள் பேசி முடிங்க, நான் பேசணும், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா, நான் பேசணும்ல, என் சைடுக்கான விஷயங்கள், உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, என் ஃபேமிலியில் எடுக்கிறீங்க, நான் பேச தான் செய்வேன், நடுநில் அவளும் கத்த தான் செய்கிறா. சாண்ட்ரா எக்ஸாக்ட் ரொம்ப பெஸ்ட்டு சப்போர்ட்டை இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கான கொடுக்குற சப்போர்ட்டை சாண்ட்ரா கொடுத்தாங்கன்னு சொல்லணும். கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க கேம் ஆடட்டும், பின்னாடி பேசிட்டு எதை வேணா சொல்லட்டும், இந்த இடத்துல சாண்ட்ரா செம்ம சப்போர்ட் கொடுத்தாங்க பாருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாருக்கு ஒரு அக்கா அங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்களோ அந்த சப்போர்ட்டை சாண்ட்ரா கொடுத்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சாண்ட்ரா அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். இந்த இடத்துல சாண்ட்ரா இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு என்ன ட்ரிகர் பாயிண்ட் ஆகிருக்கும்னா, இந்த பேட் டச் அவன் கொண்டு வரதுக்கு விஷயங்கள் இடத்துல சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாரு கமருதீன் இப்படியான விஷயங்கள் நடக்கிற பட்சத்தில் வெளியில் வைல்டு கார்டாக நான் பார்த்துட்டு உள்ளே வரும்போது பாருக்கான அவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க, பாருக்கான விஷயங்கள் அவ்வளோ நெகட்டிவாக போகுது. ஆனால் அதே இடத்துல அதே சேம் விஷயங்கள் அடி வாங்குற கமருதீனுக்கு பாசிட்டிவாக போகுது, கமருதீனுக்கான ப்ளஸ் இருக்குது. ஆனால் அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பாருக்கான நெகட்டிவ் இருக்குது, பாருக்கான ஹேட்டர்ஸ் இருக்கு. ஹேட்டர்ஸ்னால் அவங்க சொல்லலை, இன்டெரக்டாக நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது எனக்கு வந்து கமருதீனுக்கு பிஆர் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி அந்த உண்மையை சொல்லிடுவோம் தான். இவனுக்கு உருன்னு வந்துருச்சு. அப்போ பாரு நல்ல பொண்ணுன்னு சொல்கிறீங்களா, அப்போ அவள் நல்ல பொண்ணா அப்படின்னு அங்கே ஆரம்பித்த அந்த ட்ரிகர் தான் பாருக்கான அந்த விஷயங்கள் எடுத்து வச்சு அவளை அசிங்கப்படுத்தணும்னு அவன் பிளாஸ்மா முன்னாடி அதை கொண்டு வந்தான். அதுக்கு சரியாக வந்து பாருவன் நின்று, சரி இப்போ என்ன நீ எல்லாம் பேசிட்டியா, நான் அதே மாதிரி அவள் அந்த இடத்துல சொல்லிடுறா, அவன் இவ்வளோ வந்து என்னோட பர்சனலை இழுத்து எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த அந்த ஒரு அன்புங்கிற விஷயம், எமோஷனுங்கிற விஷயம், அவன் மேலே ஒரு ட்ரூ லவ் இருக்குன்னு நான் சொல்லி அதுக்கான விஷயத்துக்குள்ளே அந்த பேட் டச்சுங்க அன்வான்ட் டச்சுன்னு சொன்னால் நான் அவங்க பேட் டச்சுன்னு தான் பேசுனாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அந்த அன்வான்ட் டச் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவன் பெருசாக்கி நான் இவ்வளோ வாட்டி அதை பற்றி பேசி அவங்ககிட்ட 100 வாட்டிக்கு மேலே அதுக்கிட்ட சாரி கேட்டு நான் ஏதோ ஒரு புரிதலில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்லிட்டேன், ஒரு ஓவர் ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணி. ஆனால் அதையும் மீறி உன் மேலே எனக்கு வந்து அதுக்கப்புறம் தானே நான் உங்ககிட்ட க்ளோஸாக பழக ஆரம்பித்தேன், நீயும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம், அப்படி உன் மேலே தப்பு இருந்தால் நான் எப்படி உங்ககிட்ட பழகுவேன். ஸோ புரிஞ்சுக்கோ, அன்றைக்கி நான் சொன்னது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொன்னது தான், அதுக்காக நான் சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியுமே இப்போ எடுத்துகிட்டு வந்து திருப்பி வந்து என்னை அசிங்கப்படுத்தி என் ஃபேமிலி அசிங்கப்படுத்தி இதை எல்லாரும் உட்காந்து கேட்பீங்களா? ஒரு பொண்ணுக்கான நியாயம் கிடைக்காது, இது எவ்வளோ தூரம் நீங்கள் அவனை பேச விட்டு கேட்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை
டக்குன்னு நச்சுன்னு கேட்கும் தான் எல்லாருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான இது நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், நம்ம வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்தினா எப்படி இருக்கும், ஒரு லவ் ட்ராப்புக்குள்ளே ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா அதில் இருக்க அந்த டாக்ஸிக்குள்ளே வெளில வரத்துக்குள்ளேயோ இல்லை அது சரி தப்புன்னு அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயோ மொத்த பிளேமையும் அந்த ஆம்பளை ஒரு பொண்ணு மேலே போட்டுட்டு போனால் எப்படி இருக்கும், தன்னோட அக்காக்கும் தங்கச்சிக்கும் நடந்தால் எப்படி இருக்குன்ற இடத்துக்கு அவங்கள அந்த விஷயங்கள் அவள் சொல்லி அதை அந்த விஷயங்கள் அவள் சொன்ன உடனே தான் அவங்களுக்கு ட்ரிகர் ஆன உடனே ஒரு நியூட்ரலான ஸ்டாண்டுக்கு எல்லாருமே அந்த கண்டஸ்டன்ஸுன்றதை மீறி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக அந்த இடத்துல அவளுக்கான சப்போர்ட்டுக்கு நின்னாங்க. சரி தப்புங்கிறதுக்குள்ள மெச்சூர்ட் பர்சன்ஸாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே அவன் பேசி முடிக்கிட்டு நீ பேசுப்பாரு